கேப்டன் அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள். ஒரு பிறந்த நாளைக்கும் என்னுடைய பிறந்த நாளைக்கும் சரி, அவருடைய பிறந்த நாளைக்கும் சரி, அவருடைய வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குவேன். இப்போ இறைவனா இருந்து நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமா அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பார். இந்த வெள்ளவேடு பகுதியில தம்பி முரளி அவர்கள் ரொம்ப வெகு சிறப்பாக அண்ணன் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. 13 வருஷமா சினிமாவில் இல்லை, 8 வருஷமா அரசியல் இல்லை. ஆனால் அவர் பிரிந்த போது நடக்க முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எங்கெங்கிருந்தோ ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் பார்க்காமல் அப்படி கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தாங்க. நான் அண்ணன் அப்படி பார்க்க முடியாது, நான் போகல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். போகக்கூடாது, வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவரெல்லாம் அப்படி பார்த்து ரசிச்சிருக்கோம். அவர் கையெல்லாம் பிடிச்சி ரசிச்சிருக்கோம். அப்படி நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் கையெல்லாம். அப்புறம் வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு, நீங்க போகலைன்னாக்கா எப்படி அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாலையும் தாங்க முடியல. அங்க போன எனக்கு நினைவே இல்லை. இப்படி ஒரு வேதனை. அப்படியே என்ன சொல்றது, மறுபடி அண்ணன் அதே உருவத்தோடு மறுபடி வரப்போறது இல்லை. ஆனால் நம்மளோட உள்ளங்கள்ல நிச்சயமா அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமா எல்லாரும் ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க, பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. எனக்கு அண்ணன் அவ்வளவு பேருக்கு அவர் சாப்பாடு போட்டதை நான் பார்த்திருக்கேன். என்ன உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவர் பார்த்ததை ரசித்ததை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆக அண்ணன் போல் வேறொருவர் வருவது நிச்சயமாக சிரமம். நாம் முயற்சித்தால் அண்ணனுடைய நல்ல குணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் போல் அவர் காட்டிய வழியில் வாழலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க்கை அண்ணனுடைய புகழ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.